ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் காதல் வலை வீசிப்பிட்டோம். பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. எல்லோருக்கும் நல்லவரா இருப்போமுங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாறமாட்டோம். பாசிமாடி ஊசி எல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மரத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. தெருவோரம் குடியேற தேவையில்லை. சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்க சட்டத்திட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ, டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ.
மாமன்னன் துரியோதனனின் தமையன் அண்ணனின் ஆணையை நிறைவேற்ற வந்துள்ளேன். உன்னை அரசவைக்கு அழைத்து வருவதே அண்ணனின் ஆணை. ஏந்திலையே என்னுடன் வா. மறுக்க வேண்டாம், மாற்றி பேச வேண்டாம். நீ மறுத்தாலும் உன்னை விட போவதில்லை, இழுத்துச் செல்வேன். துச்சாதனா, நீ தவறான முகவரிக்கு வந்துள்ளாய். யாம் பாஞ்சாலி, பாண்டவரின் தேவி, பாஞ்சால நாட்டு மன்னனின் மகள். வரம்பு மீறி பேசுகின்றாய் துச்சாதனா, நீ வரம்பு மீறி பேசுகின்றாய். வந்த செய்தியை மட்டும் விரைவாக சொல்லிவிட்டு போ. இந்த கோபமும் ரோசமும் இனிமேல் உன்னிடம் இருக்க கூடாது, இருக்கவும் விடமாட்டேன். இந்த கணம் முதல் நீ பாண்டவரின் தேவியும் அல்லல், பாஞ்சால தன் மகளும் அல்ல. இனி நீ பாராளும் எம் மன்னனின் பாவை, கை பாவை, எங்கள் வீட்டு வேலைக்காரினி, எங்கள் அரண்மனையில் ஒரு சேடி பெண்ணி. உனது பாண்டவர்கள் சூதாட்டத்திலேயே மோகம் கொண்டார்கள், மோசம் போனார்கள். பொன்னை இழந்தார்கள், பொருளை இழந்தார்கள், பொறுமை இழந்து தன்னையும் இழந்தார்கள். ஏன் உன்னையும் பகடையாக வைத்தார்கள். ஐயோ பாவம், தோச்சு போனார்கள். மரியாதையுடன் அழைக்கிறேன், என்னுடன் வந்துவிடு. அடம் பிடித்தால் உன் சடையை பிடித்து இழுத்துச் செல்வேன். துச்சாதனா, நிதானமாக பேசு. உன் பேச்சில் ஆணவம் அரசாள்கிறது, அதிகாரம் கொடிகட்டி பறக்கிறது. அடக்குமுறையால் என்னை அடக்கி விடலாம் என்று மனக்கோட்டை கட்டாதே துச்சாதனா. பெண்கள் என்ன உங்கள் தோட்டத்து கிள்ளி கீரைகளா அல்லது உங்கள் வீட்டு முற்றத்து மல்லிகை மலர்களா? முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ. பாண்டவர்கள் தன்னை இழந்த பின் என்னை எப்படி சூதாட்ட பொருளாக்க முடியும்? இதுதான் நியாயமா? இதுதான் நேர்மையா? இதுதான் உங்கள் அரச நீதியா? அடச்சி, அற்ப பதரை எம் முன் நின்று பேச இந்நாட்டில் எவனுக்கும் மறுகதை இல்லை. திமுரு பிடித்த உன்னை உன் கூந்தலை பிடித்து இழுத்து செல்வேன். இதை தடுக்க இந்நாட்டில் எவனும் பிறக்கவில்லை. வா. ஐயகோ, என்ன கொடுமை இது! இதை பார்க்கவா நான் உயிர் தரித்திருக்கிறேன்? பாண்டவ மன்னர்களே, உங்களுக்கா இந்த கதி? உங்களுக்கா இந்த நிலை? உங்களுக்கா இந்த கொடுமை? உங்களது வீரம் எங்கே போனது? உங்களது விவேகம் என்ன ஆனது? போர்க்களத்திலே ஆர்ப்பரித்து நிற்பீர்களே, இன்று இந்த ஆணவம் பிடித்த துரியோதனினவிலே அடிமைகளாய் நிற்கின்றீர்களே. பாராளும் பாண்டவர்களே, சகுனியின் சூழ்ச்சியால் வீழ்ச்சியடைந்து நாடிழந்து, நகை இழந்து, சொத்துக்களை இழந்து, சுகமிழந்து, சுற்றமிழந்து, நல்லதொரு பெயரையும் இழந்து, தன்னையும் இழந்து, என்னையும் இழந்து நிற்கிறீர்களே. பெண்ணாய் பிறந்து விட்டேனே, பேதை நான் என்ன செய்வேன்? அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து, வேள்வி தீ வளர்த்து, வேதம் இசைத்து, விரும்பி என்னை மனம் செய்து கொண்டீரே. இன்று எல்லாம் இழந்து விருந்துக்கு வந்த இடத்திலே வீதியில் நிற்கிறீர்களே. பெண்ணாய் பிறந்து விட்டேனே, பேதை நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன நடக்கிறது இங்கே? யாரிடம் நான் முறையிட? அடியே பாஞ்சாலி, துரியோதனின் அவைக்குள் நுழைந்து ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒப்பாரி வைத்து என்ன பயன்? இவர்கள் ஐவரும் என் அடிமைகள், நீயும் என் அடிமை. மாமா, சகுனி மாமா, இவளுக்கு என்ன நடந்தது என்று எடுத்துக் கூறுங்கள். பாஞ்சாலியே, நீதி என்ன கூறுகிறது என்றால்? நிறுத்து உன் பிரதாபத்தை. நீதியை நீ சொல்வதா? சாத்தான் வேதம் ஓதுவதா? கூடாது, கூடவே கூடாது. நீ ஒரு சூதாட்டக்காரன். பாண்டவரே சூது கலைத்து ஏமாற்றி விட்டாய். உனது சூழ்ச்சி வலையிலே சிக்க வைத்து வீழ்ச்சி அடைய செய்து விட்டாய். சகுனியே, நீ உருட்டியது பகடை காய்களை அல்ல, நீதி தேவதைகளின் தலைகளை. நீ பெற்றது வெற்றியே அல்ல, தோல்வியே. அந்த தோல்வி தலைமுறை தலைமுறையாக உன்னை சபிக்கட்டும். பீஷ்மரே, இவளுக்கு நடந்தது என்ன? நீதி என்ன? நியாயம் என்ன? தர்மம் தான் என்னவென்று எடுத்துக் கூறுங்கள். இவள் பொய்யை நம்புகிறாள், கற்பனையில் வாழ்கிறாள். உலக நடப்பு இவளுக்கு தெரியவில்லை. எடுத்துக் கூறுங்கள். நீங்கள் சொன்னால் தான் கேட்பார். தையலே, நடந்ததை நீ தவறாக புரிந்து கொண்டுள்ளாய். தர்மன் சூதாடி உன்னை இழந்து விட்டான், நீயோ வாதாடி அதை மறுக்கின்றான். தர்மன் தன்னை இழந்த பின் உன்னை இழந்தது குற்றம் என்கிறாய். நீ சொல்லும் குற்று பண்டைய காலத்தில் ஏத்தது, நடைமுறையில் அது சாத்தியமில்லை. அன்று ஆணுக்கு பெண் அடிமை என்றே கருதினார்கள், இன்று அந்த கருத்து மாறிவிட்டது. காலமாம், வேதமாம், தர்மமாம், சாஸ்திரமாம். பீஷ்மரே, யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். உண்மைதனை மூடி மறக்கின்றீர்கள். துரியோதனா, குரு வம்சத்திலே உதித்து பிதாமகன் பீஷ்மரின் வளர்ப்பிலே வளர்ந்து திருதிராட்டனின் மூத்த மகனாய் கணவனுக்காக கண்களையே கட்டி கண்ட உத்தமி காந்தாரியின் வயிற்றிலே பிறந்து அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரும் துரியோதனா, நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டு.
காட்டாய் வாழ்ந்தவர்கள் உன் முன்னோர்கள். ஆனால் நீ அவர்களின் பெயரையும் புகழையும் குழி தோண்டி புதைத்து விட்டாய். பாண்டவர் மீது கொண்ட பொறாமை தீயில் உன் இதயம் கருகி போய்விட்டதடா. நீ வீரன் என்றால் பாண்டவருடன் போரிட்டு வெற்றி கண்டிருப்பாய். ஆனால் நீ ஒரு கோழை, பயந்தாங்கோலி. விருந்து களைத்து சூதாட்டம் என்ற விஷத்தை வைத்து விட்டாய். சூதாட அழைத்து உனது சூழ்ச்சி வலையிலே சிக்க வைத்து விட்டாய். பன்னெடுங்காலமாய் கட்டி காத்து வந்த குலப்பெருமை கருவறுத்து விட்டாய். பாஞ்சாலியே, நாவை அடக்கி பேசு. பாஞ்சாலியே, நாவை அடக்கி பேசு. இது அரசபை. இங்கு பீஷ்மர், துரோணர், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் சபை இது. கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டாதே. துரியோதனின் அமைதியின் இருப்பிடமாகவும் அன்பின் சிகரமாகவும் தான் அமைதியாக இருக்கின்றார். மானம் போன பாண்டவர்கள் பற்றி ஏன் புகழ்ந்து பேசுகின்றாய்? சகுனியே, உமக்கு இங்கு வேலை இல்லை. துரியோதனா, போனது பாண்டவர் மானம் மட்டுமல்ல, உன் மானமும் ஒருங்கே போய்விட்டது. பாண்டவரும் நீயும் வெவ்வேறல்ல. ஒரே குலம், ஒரே இனம், ஒரே குடும்பம். இதில் யார் அவமானப்பட்டாலும் தோல்வி உங்களுக்கே. இது கூட தெரியாத நீ ஒரு மன்னனா? உனக்கும் ஒரு பட்டமா? உனக்கும் ஒரு மரியாதையா? உன்னை சுற்றியும் ஒரு தண்டச்சோர் கூட்டமா? உறவு முறை தெரியாதவனே, உலக வழக்கு புரியாதவனே, நான் உனக்கு அண்ணியடா அண்ணி. அட பாவி, அவை நடுவே என்னை அவமதித்து விட்டாயடா. பெற்ற அன்னையும் அண்ணன் மனைவியும் ஒன்றென உனக்கு தெரியாதா? உன் கண்ணை நீயே குருடாக்கி விட்டாயடா. பாஞ்சாலி, நீ துரியோதனின் அடிமை. அடிமை ஒருத்தி அவையில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வதை இன்னும் என்ன பொறுத்துக் கொள்ள முடியாது. துரியோதனை பற்றி நீ துடுக்குத்தனமாய் பேசுகிறாய். திருதராற்ற மன்னன் ஒரு குருடன் என்பதை நீ சுட்டி காட்டுகிறாய். என்ன ஆணவம் உனக்கு? நீ எங்கள் அடிமை. அதோ பாண்டவர்கள் அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்கிறார்கள். கர்ணரே, எங்களுக்கு மட்டும் அவமானம் அல்ல, இச்சுவாகு குலத்துக்கே அவமானம். குரு வம்சத்திற்கே இது ஒரு களங்கம். அஸ்தினாபுரத்திற்கே இது ஒரு அசிங்கம். பண்டைய காலத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து அசோகவனத்திலே சிறை வைத்தான். அதை பார்த்த ஆன்றோரும் சான்றோரும், ஆஹா, ராவணன் செய்தது சரியே, இது தர்மமே, மாற்றான் மனைவியை கவர்ந்தெடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே என்றெல்லாம் அவனை பாராட்டினார்களாம். அதை போல்தான் உன் அவையினரும் உன் செய்கையை பாராட்டுகிறார்கள். துரியோதனா, பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்பதை சாஸ்திரங்கள் போற்றி புகழ்பாடும் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ராவணன் கெட்டவன் தானே? யார் சொன்னது? ராவணன் உன்னை விட நல்லவன், வல்லவன், பண்பாளன், பெண்களை மதிக்கும் பேராற்றல் மிக்கவன். சீதையின் அழகிலே ஆசைப்பட்டான். ஆனாலும் அவளை அவமானப்படுத்தவில்லை, பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை, கூந்தலை பிடித்து இழுக்கவில்லை, குதர்க்கமாகவும் பேசவில்லை. ஆனால் நீயோ விருந்தென்று சொல்லி பாண்டவரையே வீழ்த்தி விட்டாய். மாதென்றும் பார்க்காமல் அவை நடுவே என்னையே அவமதித்து விட்டாயே. பாஞ்சாலியே, பாண்டவர்கள் தன் தவறை ஏற்றுக்கொண்டார்கள். தாம் அடிமை என்பதையும் ஆமோதித்து விட்டார்கள். நீயும் துரியோதனனுக்கு அடிமை என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களே சொன்ன பின் வேறு யாரிடம் நீ கேள்வி கேட்க போகிறாய்? இனிமேல் எங்கள் அரண்மனையில் நீ குற்றேவல் செய்வாயாக. துரோணரே, உமக்கு தீர்ப்பளிக்கும் உரிமை இல்லை. உம்மை நான் கேள்வியும் கேட்கவில்லை. துச்சாதனா, உனக்கு குற்றவியல் செய்ய என்னை அழைத்து வந்தாயா? உனது அரண்மனையிலே என்னை தாதியாக்க நினைத்தாயா? மாண்பு தெரியாதவனே, மானம் கட்டவனே, மரியாதையற்றவனே, உன்னை கொற்றவன் என்று கூற எனக்கு நாக்கு கூசுகிறதடா, கூசுகிறது. துரியோதன மன்னா, என் பழி தீர்ப்பேனடா, என் பழி தீர்ப்பேன். குருஷேஸ்திர போரில் எனது பாண்டவர்கள் உன்னையும் கொன்று என் கூந்தலை தொட்டிலித்த துச்சாதனனையும் கொன்று இருவரின் இரத்தத்தையும் கலந்து என் கூந்தலை கழுவி நறுமணம் பறித்து கூந்தலை முடிவேனடா, கூந்தலை முடிவேன். அடிமைகளுக்கு ஏன் மானம்? அவர்களுக்கு ஏன் ஆயுதங்கள்? அதை அகற்று துச்சாதனா. அரசால ஊசி அளவு கூட இடம் இல்லாதவர்களுக்கு கிடமா? மக்களே இல்லாதவர்களுக்கு மணிமகுடமா? பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு கையிலே தங்க காப்பு எதற்கு? அடிமைகளுக்கு மானம் எதற்கு? மரியாதை எதற்கு? சூடு எதற்கு? சொரணை எதற்கு? தங்கள் தோள்களிலே தொங்கும் மேலாடை எதற்கு? பசை மாறி பொழிந்தவளே, வாய் துடுக்கானவளே, உன் தைரியத்தை யாம் மெச்சினோம். ஆனால் நீயும் என்னிடமே உனக்கு மேலாடை எதற்காக? துச்சாதனா, என் அருமை தம்பியே, அவளின் மேலாடையை அகற்று. அதை பார்த்து பாண்டவர்கள் அலட்டும், நன்றாக அலட்டும். அதை பார்த்து அவையார் நகைக்கட்டும், கை கொட்டி சிரிக்கட்டும். கண்ணா, என்னை காப்பாற்று. கார்முகில் வண்ணா, என்னை காப்பாற்று. பாராளும் மன்னன்
கண்ணனே என்னை காப்பாற்று, பரமாத்மனே என்னை காப்பாற்று. இதோ அண்ணனின் ஆணையை நிறைவேற்றுகிறேன். கண்ணா, ஐயோ, என்ன இது இழுக்க இழுக்க வந்து கொண்டே இருக்கிறது? என்ன மாயம் இது? கண்ணா, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கண்ணா வரவில்லை, ஏன் வரவில்லை? கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் என்ற கூத்தை பொய்யாக்கி விட்டாயே. ஏன் தாமதம் கண்ணா, ஏன் தாமதம்? கண்ணா, எங்குள்ளாய்? யாம் இதோ வந்து விட்டோம். பாஞ்சாலியே, கண்ணனை நம்பியோர் கைவிடப்படார். முதலில் நீ உன்னை நம்பினாய், பாண்டவர்களை நம்பினாய், அதன் பிறகுதானே என்னை நம்பினாய். எம்மை யார் அழைத்தாலும் உடனே யாம் அவர்களுக்கு அருள் புரிவோம். நன்றி.